ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திருக்கார்த்திகை வருகிறது. திருக்கார்த்திகை தீபம் பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி வருகிறது. வெள்ளிக்கிழமை என்று திருக்கார்த்திகை அதாவது திருக்கார்த்திகை என்பது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய உற்சவம், திருக்கார்த்திகை உற்சவம். இந்த திருக்கார்த்திகை எங்கே பிரசித்தி? திருவண்ணாமலை. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. கார்த்திகை மாதம் அனைவருக்கு ஞாபகம் வருவது என்ன? திருவண்ணாமலை தீபம், இவை ஞாபகம் வரும். மெயினாக பரணி தீபம், அந்த மலை மேல் ஏற்றப்படக்கூடிய ஒரு மகா தீபம், இவையெல்லாம் ஞாபகம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கார்த்திகை மாதம். மார்கழி மாதம் ஆகிட்டுனா திருப்பாவை, திருவம்பாவை, பெருமாள் கோயில், பொங்கல் பிரசாதம், இவையெல்லாம் ஞாபகம் வந்துடும். தை மாதம் வந்தால் பொங்கல், ஆடி மாதம் வந்தால் அம்மன் பண்டிகை. இதுபோல் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டு. அதுபோல் கார்த்திகை மாதம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக திருவண்ணாமலை ஞாபகம் வந்துடும். அங்கு தீபம் ஏற்றுவார்கள். அதற்கு மகா தீபம் என்று பெயர். இது வெள்ளிக்கிழமை காலை அதிகாலையிலே பரணி தீபம் ஒன்று ஏற்றுவார்கள். அது அதிகாலையில் ஏற்றி விடுவார்கள். அதன் பிறகு வெள்ளியன்று மாலை மலை மேல் தீபம் ஏற்றப்படும். இதை காண நிறைய பக்தர்கள் வருவார்கள். லட்சக்கணக்கில் பக்தர் கூடுவார்கள். மிக ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம், மிகவும் விசேஷமான ஒரு ஸ்தலம். ஏராளமான விசேஷங்கள், ஏராளமான சிறப்புகள் இந்த கோயில் உண்டு. அதாவது அண்ணாமலையார் கோயில். இந்த அண்ணாமலை என்பது நெருப்பு மலை. பஞ்சபூத ஸ்தலங்களில் அண்ணாமலை, திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது. நெருப்புக்குரிய ஒரு ஸ்தலம். சிவனே இங்கு மலையாக இருப்பதால் இவர் சிவன் மலை என்று கூட அந்த அளவுக்கு ஒரு பெயர். கைலாயத்திற்கு நிகரான ஒரு மலை. ஏனென்றால் சிவன் இங்கே இருக்கிறார். சிவனுக்கு நிகரான மலையாக இருப்பதால் கைலாயத்திற்கு நிகரான ஒரு ஸ்தலம். இங்கு உள்ள சிவபெருமானை நாம் வழிபட்டால் நமக்கு என்ன? கைலாயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம். அந்த அளவுக்கு பக்தர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மலை இது. மேலும் இங்கு சித்தர்கள் அதிகமான அளவில் வசிப்பதால் இது சித்தர் பூமி என்று கூட சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு விசேஷம். எல்லா மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தான் மிகவும் விசேஷம். அங்கு தீபம் ஏற்றப்படும். பொதுவாக இந்த தீபம் எப்படி ஏற்றுவது, என்ன முறைனா, முதல்ல அண்ணாமலை தீபம் மலை மேலே ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏற்றிடுவார்கள். அதன் பிறகுதான் வீடுகளில் ஏற்றுவது வழக்கம். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால், இந்த மண் விளக்கு இருந்தாலே போதும். அகல் விளக்கிலே நாம் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. குத்து விளக்கு இருந்தால் ஏற்றலாம். எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் என்றால் 27 விளக்குகள் சொல்வார்கள். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விளக்குகள் ஏற்றலாம். விளக்கு அதிகமாக ஏற்றுவது ஒன்று தவறும் இல்லை. இத்தனை விளக்குகள் ஏற்றணும் என்று ஒரு கணக்கில்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விளக்கு வேணாலும் இங்கே ஏற்றலாம். இன்னொன்று, எந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் என்றால் நல்லெண்ணெய் தான் மிகவும் சிறப்பு. அந்த மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏற்றுவது தான் மிகவும் சிறப்பு. இந்த மெழுகுவத்தி தீபம்லாம் ஏற்றக்கூடாது. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது நல்லெண்ணெயில் எள்ளு இருக்கிறது. ஸோ இது சரி பகவானுக்கு உரிய ஒரு தாக்கமெல்லாம் இருந்தால் நமக்கு அதையெல்லாம் நீங்கும். எனவே தான் நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு போன வருடம் நாம் யூஸ் பண்ணியிருப்போமே அகல் விளக்கு, அதை யூஸ் பண்ணலாம் என்றால் நன்றாக நீரில் அலம்பி நாம் மீண்டும் கூட பயன்படுத்தலாம். அதில் ஒரு தப்பு கூட இல்லை. தாராளம் போன வருஷம் உள்ள அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் நல்ல தண்ணீர் விட்டு நல்ல சுத்தம் செய்து நாம் பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷம். இந்த திருக்கார்த்திகை நாளில் நெல் பொரி, வெள்ளைப்பாகெல்லாம் சேர்த்து பொரி உருண்டை சேர்த்து அந்த சிவபெருமானுக்கு படையல் செய்வது வழக்கம். நிவேதனம் செய்து நாம் சாப்பிட வேண்டும். பூஜை செய்து அண்ணாமலையர் நாம் வணங்கினால் நமக்கு அந்த ஏராளமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். இது திருக்கார்த்திகை சிவபெருமானுக்கு மட்டுமல்ல,
முருகப்பெருமானுக்கும் ஒரு விசேஷமான ஒரு தினம். ஆக அந்த அளவுக்கு ஒரு விசேஷங்கள் இருக்கிறது. அன்றைய தினம் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது பார்த்தா, அன்றைய பிரதோஷம் வேறு. பிரதோஷம் தீப உற்சவம், முருகனுக்கு உரிய நாள். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கெல்லாம் பௌர்ணமி திதி வந்து விடுகிறது. ஆக அன்று இரவு கிரிவலம் போவார்கள். அது கூட ஒரு சிறந்தது. ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த தீபம் ஏற்றும் போது நாம் ஒரு பாசுரம் சொல்லி இந்த தீபத்தை ஏற்றினால் நமக்கு அந்த மகாலட்சுமி தேவி, அந்த தேவின் கடாட்சம் நமக்கு கிடைக்கும். தீபம் ஏற்றும் போது இந்த பாசுரம் எப்போது தீபம் ஏற்றினாலும் சரி, இந்த பாசுரம் சொல்லி நாம் ஏற்றுவது மிகவும் நல்லது. அதாவது பூதத்தாழ்வார் பாசுரம். அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, என்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகு ஞான சுடர் விளக்கேற்றினேன், நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்பை அகலாக, ஆர்வமே நெய்யாக, நம்முடைய நெஞ்சத்தை எண்ணத்தை திரியாக கொண்டு ஞானம் என்னும் சுடர் விளக்கேற்றினேன். யாருக்கு? அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு. ஆக இதை பூதத்தாழ்வார் பாடுகிறார். இந்த பாசுரம் சொல்லி நாம் வழிபட்டோமானால், தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு நல்ல அந்த பகவானுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒளி வீசும். வாழ்க்கையில் ஏராளமான முன்னேற்றங்கள் ஏற்படும். தீபம் ஏற்றுவதே எதற்காக என்றால், நம்முடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும் என்பதற்காகத்தான். நம்முடைய மனது அமைதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அது என்னதான் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு தீபம் ஏற்றினாலே போதும். நமக்கு அதை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆக இந்த மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், வாழ்க்கை சிறப்புடன் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீபம் ஏற்றி நாம் வழிபடுகிறோம். மேலும் அந்த சிவபெருமான் அன்று ஜோதியாக காட்சி அளித்த ஒரு தினம் வேறு. அவ்வளோ விசேஷங்கள் ஒரு தினம். அன்றைய தினம் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டு அந்த அண்ணாமலையாரை நினைத்து நாம் வழிபட்டு நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை, உடல் உபாதைகள், அது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். இவையெல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் உண்டாகும். இந்த தீப திருநாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஏற்றுவார்கள். பௌர்ணமி அன்று கார்த்திகை வரும் ஒவ்வொரு வருஷம். ஆக அந்த அளவுக்கு சிறப்பு இந்த தீப திருநாளுக்கு உண்டு. மேலும் இந்த திருவண்ணாமலை அன்றைய தினம் சொக்கப்பனை எல்லாம் கொளுத்துவார்கள். சில இடங்களில் சொக்கப்பனை எல்லாம் கொளுத்துவார்கள். எல்லா சிவன் கோயில்களிலும் முருகன் கோயிலிலும் சொக்கப்பனையெல்லாம் கொளுத்துவார்கள். சென்று அந்த சொக்கப்பனை கொளுத்துவது, அது எல்லாம் நாம் சேவித்து நாம் அந்த தெய்வங்களின் கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் மனமுருக அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும். மங்களாணி பவந்து.